இருப்புணலும் வாய்ந்த மழை வற்புணலும் வளரும் நாட்டிற்கு உறுப்பு என்ற திருவள்ளுவரின் குரலின்படி ஆற்று நீரும் ஊற்று நீரும் அதை வாய்க்க செய்யும் மழையின் பருவத்தே ஒரு மழை நீரும் வலிமையான அரணும் ஒரு நாட்டின் வளத்திற்கு அவசியமானவை என்ற கருத்தின் அடிப்படையில் நம் நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாத்து அவற்றை முறையாக பராமரித்து பசுமையாக்கி வருங்கால தலைமுறையினரும் பயன்படுத்த வேண்டும் என்ற உயர்வான எண்ண நோக்கில் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். சுற்றுச்சூழல் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தா நம்மை சுத்தி இருக்கிற காடுகள், மலைகள், ஆறுகள், கடல் போன்ற இயற்கை பரப்புகளை குறிக்கிறது தாங்க. நாம் வாழ்ற இந்த சுற்றுச்சூழல் ஆரோக்கியமா இருந்தா நம்ம நீண்ட காலம் ஆரோக்கியமா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறதுக்கேற்ப வாழ முடியும். ஒரு போர் வீரன போர்க்களத்துல போர்க்கவசம் எப்படி காப்பாத்துதோ அது மாதிரிதான் சுற்றுச்சூழல் மனுஷனை காப்பாத்துது. நம்மளால பாலைவனத்திலே பனிப்பாறைக்கு நடுவிலே வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம சுத்தி மரம், செடி, கொடி நிறைந்த சூழல் தான் நம்மளால வாழ முடியும். நம் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து வெளிவர குளோரோஃப்ளோரோ கார்பன் ஓசோன் ஓட்டை ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்குதுங்க. ஓசோன் ஓட்டை ஆனா நமக்கு என்ன ஆகுன்னு கேக்குறீங்களா? மூச்சு நோய், இதய நோய், தொண்டை எச்சல், நெஞ்சு வலி, மூக்கடிப்பு இதெல்லாம் அந்த ஓசோன் ஓட்டையால தான் வருதுங்க. இதே காரணத்தால இந்தியாவில சுமார் 5 லட்சம் பேருக்கு மேலே சாகுறதா புள்ளி விவரங்கள் சொல்லுதுங்க. மேலும் நமக்கு சவாலா இருக்குது ஈ கழிவுங்க. உலக அளவுல ஆண்டுக்கு சராசரி 5 கோடி டன் ஈ கழிவுகள் சேருதுங்க. இது மக்கும் குப்பை, மக்கது குப்பைன்னு தரம் பிரிச்சது போக சுமார் 2 கோடி டன் ஈ கழிவுகள். இது குப்பைக்கு கூட சேர்ந்தா ஐநா புள்ளி விவரங்கள் சொல்லுதுங்க. இன்றைய நாகரிக வளர்ச்சியில் நம்மோட சுற்றுச்சூழலை பாதிக்குது. யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. இந்த வரிசையில உலகத்துல இருக்கிற 75% தண்ணீர்ல விவசாயத்துக்கு பயன்படுத்துற ரசாயனங்கள் நீர்ல கலக்கிறதாலையும் ஃபேக்டரியிலிருந்து வர கழிவாலையும் தண்ணீர் பாதிக்குது. நம்ம முன்னோர்கள் பெற்றிருந்த ஆரோக்கியத்தை நம்மால ஒருபோதுமே பெற முடியாம இருக்கிறது பிரதான காரணமே நம்ம சுற்றுச்சூழலை நாமளே மாசுபடுத்துறது தான். அப்படின்னா அந்த காலத்துல மக்கள் சுற்றுப்புறத்து மாசுபடுத்தவே இல்லையானா சுற்றுப்புறத்து மாசுபடுத்தினாலும் அது சரி செய்ய வழிகளையும் கடைபிடிச்சாங்க. ஆனா நாம இப்ப கவலைப்படுறதும் இல்ல, கண்டுகிறதும் இல்ல. எதிர்கால எங்க சந்ததிக்கு நீங்க பொன் பொருள் எல்லாம் சேர்த்து வைக்காதீங்க. நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய சுத்தமான காத்து, நல்ல தண்ணி, இதை சேர்த்து வச்சு ஆரோக்கியமா இருந்து நாங்களே பொன் பொருள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கோம். எல்லார்ட்டையும் நான் வேண்டி கேட்கிறது என்னன்னா எங்களை மருத்துவமனை வாசல்ல சேர்த்திடாதீங்க.